அவ்விடங்கள் திருநாடும் சிறு திரை முதலும் தரித்தழகும் திலகவுமே அத்திலக வாசனை போலனை துலகும் இன்பமுற எட்டி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிரமை சிறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்த இனிய வேளையில் உற்சாகமான மாலை வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளியின் சார்பாக எழுச்சியில் உள்ள சிறப்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த இணைய வேளையில் இணைய விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம பேரூராட்சி தலைவர் அம்மா அவர்களையும் மற்றும் வார்டு உறுப்பினர் மரியாதைக்குரிய விஸ்வநாத் ஐயா அவர்களையும் வருக வருகை என்று இறுதி அமைப்பு வரவேற்கின்றேன். மற்றும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் தலைவர் ஐயா அவர்களையும் செங்கோட்டு வேலப்பன் ஐயா அவர்களையும் வருக வருகை என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். மற்றும் இந்த இனிமையான சூழலில் நமது அனைத்து நிகழ்வுகளையும் தொகுப்பாக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய MDN சேனல் டிவி சேனல் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம். மற்றும் முன்னாள் மாணவர் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களையும் வரவேற்கின்றோம். மற்றும் நம் பள்ளியினுடைய முன்னாள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயா அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம். மற்றும் பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் இனிமையான சுவையான உணவு கொடுத்த மதிய உணவு கொடுத்த அன்னமட்ட கைகள் சத்துணவு அமைப்பாளர் மற்றும் மதியாளர் ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம். மற்றும் நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்கின்றோம். மற்றும் கலை நிகழ்ச்சியில் மிக திறம்பட நடத்தக்கூடிய மாணவர்கள் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருகை வருகின்ற வரவேற்கின்றோம். அங்கன்வாடி அமைப்பாளர் அம்மா அவர்களையும் அவருக்கு உறுதுணையில் எடுக்கக்கூடிய உதவியாளர் அவர்களையும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அம்மா அவர்களையும் வருகை வருகின்ற வரவேற்கின்றோம். மற்றும் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் இல்லம் தேடி கல்வி அம்மா செல்வி சிவரஞ்சனி அவர்களையும் மற்றும் நமது பள்ளிக்கு எந்த ஒரு ஆன்லைன் ஒர்க்காக இருந்தாலும் மிக திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் சார்ந்த அனைத்து எம்பி சார்ந்த எல்லா பணிகளும் விரைந்து நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி கீதா ஏஐ அவர்களையும் வருகை வருகின்ற வரவேற்கின்றோம். மற்றும் நமது பள்ளியினுடைய அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் மீண்டும் வருகை வருகை என்று வரவேற்கின்றோம். மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அமர்கள் உதவி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அமர்களையும் வருகை வருகை என்று வரவேற்கின்றோம். மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஏனைய அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இருவரும் கூட்டி இனிய விழாவினை கண்டுகளித்து தவறியவர்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பாக டிவி சேனலை நீங்கள் கண்டுகளிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை என்று இனிய வேலையை கூறிக்கொண்டு அனைத்து மாணவ செல்வங்களையும் மீண்டும் வருக வருகை என்று வரவேற்கின்ற அனைவரும் மீண்டும் வருக வருகை என்று வரவேற்கிற என்னுடன் கீதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எம் பள்ளியின் தலைமையாசிரியர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் சுவாசிப்பதும் விசுவாசிப்பதுமான என் அன்னை தமிழனை அவர்களுக்கு 2024-25 கல்வியாண்டிற்கான ஆண்டு விழாவிற்கு வருகை குறித்து ஆண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன்கள் பெற்றோராசிரியர் கழக தலைவர் ஐயா அவர்களையும் நமது பேரூராட்சியினுடைய தலைவர் மற்றும் அண்ணன் அவர்களையும் முன்னாள் மாணவராக இப்பள்ளியில் பயின்று நீதிமன்றத்தில் பணிபுரிந்து நம் பள்ளியை இன்றளவும் நினைவோடு வைத்திருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களையும் எமது சகாவாக இப்பள்ளியில் ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியராக முன்பு பணிபுரிந்த ஐயா சுப்பிரமணிய ஐயா அவர்களையும் எமது பள்ளி ஆசிரியர் பெருமக்களையும் பெற்றோர்களையும் மாணவர்களையும் வணங்கி என்னுடைய இந்த சிறு உரையை தொடங்குகிறேன். நமது பள்ளிக்கு மிக விரைவாக
மிக குறுகிய காலத்தில் நூற்றாண்டு விழா எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு விழாவை நாம் அதற்கு முன்னோட்டமாக நடத்தி வருகிறோம் என்பதை எண்ணும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நூற்றாண்டு விழா காணும் பள்ளியில் நாம் ஒரு தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறோம் என்பதை எண்ணும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாகவும் உள்ளது. இப்பள்ளி வரலாற்று சிறப்புமிக்க பள்ளியாக இருந்து வருகிறது. இந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள் நீங்களும் வரலாற்று சிறப்புமிக்கவர்களாகவே இருக்கிறீர்கள். நமது மாணவ மாணவியர்களினுடைய ஒழுக்கம், கற்றல் பாங்கு இவைகள் நாளுக்கு நாள் முன்னேறி வருவதை என்னால் பார்க்க முடிகிறது. இந்த இரண்டிற்குமே நமக்கு உறுதுணையாக பெற்றோராசிரியர் கழகமும், அடுத்ததாக பேரூராட்சி அமைப்பும், பள்ளி மேலாண்மை குழுவும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கரம் கொடுத்து கொண்டிருப்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் இந்த பள்ளிக்கு வந்தது முதல் தொடர்ச்சியாக என்னெல்லாம் வேண்டுகோள் வந்து நம்ம பெற்றோராசிரியர் கழக தலைவர் ஐயா அவர்களிடமும் பேரூராட்சி தலைவர் ஐயா அவர்களிடமும் வைக்கிறோமோ, அவர் எந்த ஒரு தேவைக்கும் மறுப்பு தெரிவிக்காமல் அவர்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு செய்து கொண்டு கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் எதையுமே இது முடியாது அப்படின்னு அவங்க என்கிட்ட சொல்லல. அந்த வகையில் இந்த ஒரு அருமையான ஒரு கூட்டணியில் நீங்கள் மாணவர்களாக இருந்து பயின்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒரு வாய்ப்பை உங்கள் வாய்ப்பாக பயன்படுத்தி உங்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். மேலும் மேலும் நீங்கள் ஒரு நல்ல சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையை எட்ட வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த நிகழ்விற்கு இடம் அமர்கிறேன். நன்றி. தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டு ஆண்டு சிறப்பாக கொண்டாட வேண்டும் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். கடந்த 15 ஆண்டுகளாக இந்த பள்ளியில் ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்த இயலவில்லை. இந்த ஆண்டு முதல் தொடர்ச்சியாக ஆண்டு விழாவை நல்ல முறையில் நடத்த பேசியுள்ளார். நமது ஆரம்பப்பள்ளி ஆரம்பித்து ஏறக்குறைய 100 ஆண்டுகள் ஆகும். நூற்றாண்டு விழாவை மிகச்சிறந்த முறையிலே அனைவரும் போற்றும் வகையில் கொண்டாட முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு உங்கள் அனைவரும் ஐயா அவர்களுக்கு சின்ன ஒரு வேண்டுகோள், இடையூறுகளுக்கு கனிவோடு பொறுத்தருமாறு கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களை சிறப்பித்து தருமாறு நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நம் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் நம் பெற்றோர் ஆசிரியர் கழக ஐயா அவர்களுக்கு வழங்கி பெருமைப்படுத்துகிறார். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பித்து தருகிறார் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள். கண்ணுக்கு கண்ணாரந்து பள்ளியை காத்து வரும் ஐயாவின் இந்த அருமணியை பாராட்டுவது எங்களுக்கு மிகவும் மனமகிழ்ந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் எங்களையும் மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழக ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய உரையை தொடர கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் உயர்நிலைப்பள்ளியானது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 100% வெற்றி பெற்று வருகிறது. இதற்கு ஒத்துழைத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். மாணவர்களும் மிகச் சிறந்த முறையிலே படித்து இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக 100% மார்க்களை பெற வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர்கள் ஒதுக்கப்படவும் மிகச் சிறந்த முறையில் இருக்க ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உடனிருந்து அவர்களும் அவர்களுக்கு தேவையான முறையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடிக்கடி நடைபெற இருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கூட்டங்களில் பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஆசிரியர்களிடம் உதவி செய்து ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு தங்கள் குழந்தைகளை மிகச் சிறந்த முறையில் வழிநடத்த உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு விழாவை கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக சிறப்புரையாற்ற பஞ்சாயத்து தலைவர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியானது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 100% வெற்றியை பெற்றுக் கொண்டுள்ளது. இனிவரும் காலங்களிலும் இதே போன்று வெற்றியை பெற வேண்டுமெனில் பெற்றோர்களுடைய உதவியும் மாணவர்களுடைய உதவியும் மிகவும் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக உள்ளது. மாணவர்கள் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியினை கற்று பள்ளிக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுக்கும் நற்பெயரை அளித்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய முயற்சி விடாமுயற்சியும் விஸ்வரூப வெற்றியை உங்களுக்கு அளிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழ் முதல் நிகழ்விற்கு துறை வழங்க பஞ்சாயத்து தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நம் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் விருது வழங்கியிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்களால் பொன்னாடை போற்றப்படுகிறது. இந்த இனிய மாலை பொழுதிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய ஆண்டு விழாவுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரையும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி, இந்த பள்ளி கூடிய விரைவிலே 100 விழாவை கொண்டாட இருக்கிறது என்ற தகவல் தெரிந்தது. அதற்குள் இந்த பள்ளிக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நம்மால் இயன்ற அளவு செய்து, தமிழாசிரியர் கூறியது போல அரசு பள்ளி தனியார் பள்ளி போல மாற்ற வேண்டும், மாற்றி காட்ட வேண்டும் என்ற உறுதியோடு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் செய்வதற்கு நாங்களும் ரெடியாக இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய விழாவிற்கு நம் பொருளாளர் ஐயா அவர்கள் வந்து கலந்து கொண்டு மிக முக்கியமான பணி என்ற காரணத்தினால் ஐயா அவர்கள் சென்றுள்ளார்கள். அவர்களையும் நாம் சிறப்பிக்க விரும்புகின்றோம். அந்த சிறப்பினை நம் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் பெற்று அவர்கள் மூலம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும் என்பதை இந்த இனிய நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பொன்னாளையம் தலைமை ஐயா அவர்கள் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த விருது ஐயா அவர்களுக்கு பிறகு ஒரு நாளில் சிறப்பாக அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை இனிமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்களுக்கு முன்னேற்ற சிந்தனையை வளர்க்கும் விதமாக ஐயா டி. புத்துநவீன் எலவனத்த பள்ளியின் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறு உரையாற்ற வருகிறார். அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நமது வடுகப்பட்டியிலே நடைபெறக்கூடிய உயர்நிலைப்பள்ளி ஆண்டு விழாவிற்கு மற்றும் துவக்கப்பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அனைவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை தலைமையில் நடத்தக்கூடிய பிடிஏ தலைவர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் வணங்கி என்னுடைய முதல்கள் உரையை துவங்குகிறேன். பொதுவாக ஒரு ஆண்டு விழா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டுல ஒரு பள்ளி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குது, எந்த அளவுக்கு மாணவர்களோட முன்னேற்றம் இருக்குது, பெற்றோர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்வதற்குரிய ஒரு இடமாக தான் இந்த ஆண்டு விழா இருக்குது. ஆகவே இந்த ஆண்டு விழாவில் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு, அறிவு மற்றும் திறமைகள் இது அனைத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல இடமா இது இருக்கும்னு சொல்லி நாங்கள் அனைவரையும் கேட்டுக்கிறேன். அதே போல ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு கதை, அவ்வளோதான். கேட்கலாங்களா? கதை கேட்கலாமா? ரெடியா? சரி. அது என்ன கதைன்னா, உண்மையாக நடந்த கதை. இந்த கதை உண்மையாக நடந்த கதை. கிரேக்க நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் பேரு பிலிப் அப்படின்னு பேர். அந்த அரசரோட பேரு பிலிப். அந்த ராஜா சந்தோஷமா அந்த கிரேக்க நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் போது
அவருக்கு ஒரு பையன் பிறந்தது. பையன் பிறந்தோடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு பையன் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த அரண்மனை இருக்கு பார்த்தீங்களா, பெரிய அரண்மனை, அந்த அரண்மனையோட உச்சிக்கு போறாரு. உச்சிக்கு போய் தங்க காசு மூட்டை மூட்டை அடுக்கி வச்சுக்கிறாரு. கீழே மக்கள் எல்லாத்தையும் வர சொல்லி அந்த தங்க காசை எடுத்து மக்களுக்கெல்லாம் வீசுறாரு. மக்களுக்கெல்லாம் தங்க காசை வீசுறாரு. அப்ப எல்லாரும் வந்து அந்த தங்க காசை எடுத்துட்டு போறாங்க. மூட்டை மூட்டையா வீசுறாரு தங்க காசு. அப்ப கூட இருக்க மந்திரி கேட்கிறாரு, ஏன் ராஜா, உலகத்துல எல்லாத்துக்கும் குழந்தை பிறக்கும். இப்ப நீங்க ஒரு மன்னர், உங்க மன்னருக்கு வந்து ஒரு பையன் பிறந்த ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு எதுக்கு நீங்க தங்க காசு கொடுக்குறீங்க? எல்லா மக்களுக்கும், நம்ம நாட்டில் இருக்க அனைத்து மக்களுக்கும் தங்க காசு கொடுக்குறீங்களே, இது எதுக்கு அவசியம்? இது முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி வந்து ராஜா கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த ராஜா சொல்றாரு, நான் முட்டாள் அல்ல, இந்த நாட்டையே ஆளக்கூடிய ராஜாவாகி நான் முட்டாள் அல்ல, பின்ன எதுக்கு தங்க காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவ மேதை குரு ஆசிரியர் இருக்காரு இந்த காலத்துல. இப்போ நான் ஆட்சி பண்ணக்கூடிய இந்த காலத்துல அரிஸ்டாட்டில்ங்கிற ஒரு மிகப்பெரிய குரு தத்துவ மேதை இருக்காரு. அவர் இருக்கும்போது எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை நான் வந்து என்ன பண்றேன், எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறதுக்காக தான் இந்த தங்க காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறது. அப்படியாப்பட்ட பையன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஒரு தத்துவ மேதையில படிச்ச ஒரு மாணவன். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தையே ஆண்ட ஒரு ராஜா. அவர் யாருன்னா மாவீரன் அலெக்சாண்டர். மாவீரன் அலெக்சாண்டர் தான் அந்த மாணவன். புரியுதுங்களா? ஒரு நல்ல ஆசிரியர்னால ஒரு நல்ல மாணவனை உருவாக்க முடியும். ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அந்த மரத்துல பூத்து குலுங்கக்கூடிய பூக்கள் போன்றவர்கள் மாணவர்கள். அந்த மரத்தோட வேர் மாதிரி இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள். அப்ப எந்த அளவுக்கு ஒரு மரம் நல்லா இருக்கணும்னா அதோட வேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மாதிரி ஒரு பள்ளியானது ஆசிரியர்கள் மூலமாக அந்த பள்ளி சிறப்பாக முன்னேறுகிறது என்பதை நாம் கண்கூடா பார்க்க முடியும். அந்த விதத்துல தொடர்ந்து 11 ஆண்டுகள் 100% அனைத்து மாணவர்களையும் 10ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுக்கு ஒரு கை தட்டலாமா இந்த பள்ளி? ஏன்னா இந்த வடுகுப்பட்டி பள்ளியானது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க, பண்பாடு மிக்க ஒரு இந்த நம்ம அச்சலூர் விளக்கேற்றி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த முன்மாதிரியான ஒரு சிறந்த பள்ளி அப்படிங்கிறது கடந்த 20 வருஷமா இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு அந்த விதத்தில் இந்த பள்ளி ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியான ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆகவே இங்க இருக்கிற ஆசிரியர்கள் அனைவருமே தங்களுடைய பணியை மிக சிறப்பாக கற்பிக்கிறாங்க அப்படிங்கிறது மாணவர்கள் அடையக்கூடிய தேர்ச்சியின் மூலமாக நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ பெற்றோர்களுக்கு என்ன கடமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பசங்களுக்கு என்ன பண்ணணும், செல்போன் பார்க்க சொல்லணும். கரெக்டா? டிவி பார்க்க சொல்லணும். அதானே? கரெக்டா? இது ரெண்டு மட்டும் உங்க பையன் கையில கொடுத்துட்டீங்க, டிவி ரிமோட்டு செல்போன், இது ரெண்டு உங்க பையன் கையில கொடுத்துட்டீங்கன்னா அவன் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிச்சு போச்சு, காலி. நான் செய்தித்தாளில் படிக்கும் போது பார்த்துருக்கேன், செல்போன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு குழந்தை என்ன பண்ணுது, ஆத்திரம் விழுது. எவ்வளவு ஒரு மோசமான செயல்பாடு, செல்போன் இல்லை அப்படிங்கிறதுக்காக. அப்ப எந்த அளவுக்கு இந்த செல்போன் வந்து நம்மளை அடிமைப்படுத்தப்பட்டது. அப்ப அவ்வளவு மோசமான ஒரு பொருளை குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா? அது யாரு மேல தப்பு? பெற்றோர்கள் ஆகிய நம்ம மேல தப்பு தான். அப்புறம் டிவி பாத்தீங்கன்னா மணிக்கணக்கில் பாக்குறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, பசங்க தன்னுடைய நேரத்தை என்ன பண்றாங்க, வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. படிக்கக்கூடிய நேரத்துல, மனப்பாடம் பண்ணக்கூடிய நேரத்துல, ஆசிரியர் நடத்திய பாடங்களை திரும்ப எழுதுறவர் இந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ற நேரத்துல எல்லாம் இவன் என்ன பண்றான், டிவி செல்போனை பார்த்து அவனோட வாழ்க்கை என்ன பண்ணிடுறான், நாசமாயிருப்பான்.
இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பெற்றோர்கள் வந்து அதிகமா செல்போன் டிவி பார்க்கறதா. நீங்க அவன் வந்துட்டானா படிக்கிறானா, பையன் படிக்கிறான், டிவி ஆஃப் பண்ணா என்ன ஆஃப் பண்ண மாட்டீங்களா? செல்போன் எதுக்கு பார்க்குறீங்க? அவன் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனை என்ன பண்றான்? செல்போன் தான் பார்ப்பான். சரியா? என் பொண்ணு 10வது படிக்குது. சாமி எவ்வளோ மார்க் வாங்குவேன் அப்படின்னா 450 வாங்குவான் அப்படின்னா. சரிப்பா 450 மேலே வாங்க, உனக்கு என்ன வேணும் வாங்கி தரேன் அப்படின்னா எனக்கு செல்போன் வாங்கி கொடுப்பேன். அதுதான் கேட்குறேன். நான் வாங்கி தர மாட்டேன். வேற ஏதாவது படிப்பு சார்ந்த விஷயம் ஏதாவது கேட்கும் நான் வாங்கி தரேன் அப்படின்னா. இப்போ ட்ரெஸ் வாங்கி தரேன், உனக்கு ஒரு செயின் வாங்கி தரேன், இது ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் வந்து செல்போன்னால ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உங்கள் குழந்தைக்கு செல்போன் டிவியை தயவு செய்து கொடுக்காது. அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, லீவு. இப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகிட்ட கேட்டோம்னா, கோயிலுக்கு போகிறோம், கல்யாணத்துக்கு போகிறோம், காது குத்துக்கு போகிறோம், என்னமோ இவன் போய் தாலி எடுத்து கொடுத்தாதான் கல்யாணமே நடக்கிற மாதிரி. நம்ம பையனோ பொண்ணோ கல்யாணத்துக்கு போய் தாலி எடுத்து கொடுத்து கட்டுப்பா அப்படின்னு சொன்னா மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு தாலி கட்டுவார். அவ்வளவு முக்கியமான விஐபி யாருன்னு நம்ம ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவன். நேற்று அமாவாசை கோயிலுக்கு போயிருக்கு, கன்சாய்பாளையம் கோயிலுக்கு போயிருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு 4 பசங்க கையில தட்டோட மத்தியானம் சாமி கும்பிட போயிருக்கு. மத்தியானம் பாத்தீங்கன்னா தட்டை எடுத்துட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 9வது 10வது படிக்கிற பசங்க. இது எதுக்கு? படிக்கக்கூடிய நேரத்தில் மாணவர்களுக்கு லீவ் எதுக்கு தேவையில்லாம எடுக்கணும் நம்ம. அப்ப என்னன்னா அன்னைக்கு நடத்துற பாடத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. நீங்க என்ன பண்ண, நீங்க நடத்துறீங்களா? 10th இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் நீங்க நடத்துறீங்க, லீவ் போடுறாங்க. அந்த பாடத்தை யார் நடத்துவா? அன்னைக்கு நடக்கக்கூடிய படிப்பு பாடத்தை யார் சொல்லி கொடுப்பா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. விடுமுறை லீவுங்கிறது முடியல, உடம்பு முடியல, அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் லீவ் எடுக்கணும். இல்லைன்னா தேவையில்லை, நீ போ ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும், அனுப்பிச்சு விட்டுறோம். இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துனா 8 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபா செலவாகும் நல்ல காலேஜில் போகணும்னா. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 7% 7.5% அரசு இடஒதுக்கீடு இருக்கு. ஒவ்வொரு பள்ளியிலையும் படிக்கக்கூடிய மாணவன் நல்ல நிலைமையில படிச்சானா காலேஜ் போனா, எந்த காலேஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது மருத்துவத்துறை மெடிக்கல் காலேஜ் ஆனாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜ் ஆனாலும் சரி, உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ 100 பேர் வேலைக்கு படிக்க எடுத்துக்கிட்டாங்கன்னா 7 பேர் 7.5, அதாவது 7 பேர் வச்சுக்கலாம், 7 பேர் வச்சுக்கலாம். 7 பேரை வந்து அரசாங்க இடஒதுக்கீடு ஃப்ரீ சீட் உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கிடைக்கும். அந்த 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா மதிப்புள்ள அந்த இன்ஜினியரிங் காலேஜோ மெடிக்கல் காலேஜோ நம்ம படிக்கிறதுக்கு நம்ம குழந்தைக்கு அது ஃப்ரீ சீட் கிடைக்கும். இப்ப சட்டத்துல ஏற்றிருக்காங்க, புரியுதுங்களா? அப்போ அந்த இடஒதுக்கீடு கவர்மெண்ட் போட்டாங்க. இந்த 7% வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம குழந்தைங்க நல்லா படிச்சா கட்டாயம் போகும். கடந்த ஆண்டில் மட்டும் 400க்கு மேற்பட்ட 435 பேர் பாத்தீங்கன்னா MBBS மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சீட்டு வந்து ஃப்ரீயா கிடைச்சது. யாருக்கு? அரசு பள்ளியில் படிச்ச மாணவ மாணவிகள். அரசு பள்ளியில் படிச்ச மாணவ மாணவிகளுக்கு அந்த இடத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ உங்க குழந்தைய நீங்க நல்லா படிக்க வச்சீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாங்க, 1 ரூபாய் செலவு இல்லாம ஃப்ரீ சீட்ல இன்ஜினியரிங்கோ அல்லது மெடிக்கல் மருத்துவ படிப்போ அந்த உயர்ந்த படிப்பு படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். சரியா? ஆகவே நேரத்தை முக்கியமா கவனமா உங்க குழந்தைகளுக்கு எப்படி கையாள்வது என்பதை சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதை வந்து யார் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையனை பெற்ற அம்மா தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் அந்த குழந்தைய வந்து என்ன, அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான், பெண் குழந்தைகளை எப்படி மதிக்கணும், அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் அவன் ஒழுங்கா நடந்துக்குவான். இந்த காலத்துல பெண் குழந்தையை வளர்க்கறது கஷ்டம்தான், பையனை வளர்க்கறது கஷ்டம்தான். அது வந்து சாமிக்கே பாதுகாப்பு. நீங்க பாத்தீங்கன்னா கோயில பாத்தீங்கன்னா சாமி 8 மணி 7 மணி 8 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா சாமியை போட்டு பூட்டி வச்சாரு. சாமி கொஞ்சம் என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துட்டு போயிரு. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ பெண் குழந்தைகளை நாம் வந்து என்ன பண்ணுவாங்க,
ரொம்ப பாதுகாப்பா ஜாக்கிரதையா வளர்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால அந்த குழந்தையை வளர்த்துறதுல மிக முக்கிய கவனம் எடுக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இன்னும் ஒன்னே ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த கோழி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணுது, குப்பையில மேயுது. பார்த்துருக்கோம்ல, குப்பையில தான் மேயுது. பார்த்துருக்கேன், கோழி மேய்கிற பார்த்துருக்கேன். எங்க மேயும்? குப்பையில, டிச்சில, ரோட்ல, அந்த மாதிரி வயல்ல மேயும். ஆனா எல்லாத்தையும் அது சாப்பிடுதா? தனக்கு தேவையான பொருள் மட்டும்தான், அந்த உணவு மட்டும்தான் அது எடுக்குது. குப்பை தான் கிளறிட்டு இருக்கு, ஆனா அதுக்கு என்ன தேவை அது மட்டும் தான் அது சாப்பிடும். அது மாதிரி இந்த சமுதாயத்துல, இந்த உலகத்துல நிறைய மோசமான விஷயம், நல்ல விஷயம் எல்லாமே தான் இருக்கும். ஆனா நாம என்ன பண்ணோம், நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன தேவை, அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணோம், வாழ்க்கையில நல்ல முறையா வாழணும். இன்னொன்னு, ஒழுக்கமா இருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம முன்னோர்கள், ஆசிரியர்கள், தலைவர் எல்லாம் சொன்ன ஒரே விஷயம் என்னது, ஒழுக்கமா இருக்கு. ஒழுக்கமா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, கீழ்ப்படுகிறது. கீழ்ப்படுகிறதுனா பெரியவங்க பேச கூடிய வார்த்தை. அதே மாதிரி நம்ம ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் பேசக்கூடிய வார்த்தை. இதை வந்து கேட்டு என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில நடந்துக்கணும்னு சொல்லி உங்க அனைவரையும் கேட்டுக்கொண்டு, ஒரு சிறந்த பள்ளியாகவும் இந்த ஆண்டும் 100% வந்து மாணவர்களை 10ஆம் வகுப்பிலே தேர்ச்சி பெற்று சிறந்த பள்ளியாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அருமையான வாய்ப்பு நன்றி. அடுத்ததாக முன்னாள் மாணவர் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். நம் முன்னாள் மாணவர் ஐயா ஜெயச்சந்திரன் அவர்களை பொன்னாடை பற்றி சிறப்பிக்கின்றார். வடகுபட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் ஒன்றிய துவக்கப்பள்ளியினுடைய ஆண்டு விழாவை சிறப்பித்து நடத்தி கொடுக்கும்படி வந்து இந்த விழாவில் அமைந்திருக்கின்ற அனைத்து ஆண்டோர் சான்றோர் அனைவருக்கும், இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், இப்பள்ளியின் மாணவ அனைவருக்கும் இந்த விழாவினை ஒளி நாடாமூலமாக பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிற என் நண்பர்களுக்கும், விழாக்குழு அனைவருக்கும் என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக, முன்னாள் மாணவர்களின் சார்பாக இந்த மாணவர்களின் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிகம் பேச விரும்புகிறேன். இப்பொழுது காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று சொல்லிக்கொண்டு நான் போய் அமர்ந்திருக்கின்றேன். நான் இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் முறையில் கடந்த 1/2024 ஆண்டு பெங்களூர் பட்டணத்திலிருந்து இங்கு குடியே அமர்ந்த இந்த சூழ்நிலையில் 1/9/2024 ஆண்டு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினேன். அதற்கு அனுமதி கொடுத்து சிறந்த நடத்தி கொடுத்த அனைத்து தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் மாணவர்கள் முறையில் அடிக்கடி இந்த 6 மாத காலமாக இந்த பள்ளிக்கு நான் வந்து அருமையான தலைமை ஆசிரியர்கள் மற்றவர்களும் நான் நலன் செல்வது. இந்த சூழ்நிலையில் நான் ஒன்றை அதிகமாக பார்த்தது, இன்றைக்கு அதை பார்த்தேன். விழுப்பம் தரலாமல் ஒழுக்கம் நோக்கப்படுத்த திருமணி அந்த சூழலின்படி எந்த ஒரு ஆசிரியரும் தன்னுடைய மாணவர்களுக்கு அவர் கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார்களோ இல்லையோ ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் கதையாக கடமை. அந்த விதத்தில் பார்க்கின்றது நான் மிகவும் பெருமிதம் கொள்கிற இந்த பள்ளியை பார்த்தோம். தலைமை ஆசிரியர் ரூமுக்கு வந்து உட்கார்ந்து மதியானம். அப்போ ஒவ்வொரு வர்ற ஸ்டூடெண்ட் உள்ள என்ட்ராக இருக்கும்போதே மெய் கம்மிங் சார் என்ன ஒரு அருமையாக வளர்ந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் அதற்காக ஒரு மாணவன் தலைவனுக்கு நன்றி. மேலுமாக கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பள்ளியினுடைய இந்த தேர்ச்சி என்பது தொடர்ந்து வருகிற ஒரு வருடம் தவறாதபடிக்கு நல்ல அளவில் இதே போல போக வேண்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்து நான் முடிகின்றேன். வணக்கம். சேனாதிபதிபாளையம் பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஐயா சுப்பிரமணியன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த
ஆண்டு விழாவில் தலைமையேற்று மறுத்து கொண்டே இருக்கின்ற பேரூராட்சி மன்ற தலைவரமா அவர்களுக்கும் வார்டு கவுன்சிலர் ஐயா அவர்களுக்கும் எல்லாத்தினால இப்பள்ளியின் பெற்றோராசி சங்க தலைவர் முன்னிலை குறித்த பெற்றோராசி சங்கத்தின் தலைவர் அவர்கள் மற்றும் முன்னாள் இப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பக்கத்து பள்ளியிலிருந்து விளையாட்டு பள்ளியிலிருந்து இந்த ஒன்றியத்தில் பணியாற்றி என்னுடன் பணியாற்றும் தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் மற்றும் இப்பள்ளியில் உதவி ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய மாலை இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 1/6/2010 அன்று பள்ளியானது நடுநிலைப் பள்ளியில் இருந்து உயர்நிலைப் பள்ளியாகவும் துவக்கப் பள்ளியாக மாறியது. துவக்கப் பள்ளியின் தலைமையாசிரியராக நானும் நடுநிலைப் பள்ளி பொறுப்பு தலைமையாசிரியராக திரு மூர்த்தி ஐயா அவர்களும் அதை தொடர்ந்து ராஜகுமார் அவர்களும் தொடர்ந்து இதுவரை இப்போது இருக்கின்ற தலைமையாசிரியர் அவர்கள் இருவரும் சேர்ந்து மிகவும் நேர்த்தியாக சிறப்பாக இந்த பள்ளியானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த ஆண்டு விழாவை சொல்லலாம். கிட்டத்தட்ட முடக்குச்சோட்டிலே இருக்கின்ற 4-5 இடங்களில் தொடக்கப்பள்ளியும் ஊராட்சியுடைய தொடக்கப்பள்ளியும் ஊராட்சியுடைய தொடக்கப்பள்ளியும் உயர்நிலைப்பள்ளியும் ஒரே வளாகத்தில் இருந்தாலும் இந்த போர்டு இங்கே நடத்துவதில்லை. இந்த ஊரில் மட்டும்தான் அது இந்த வழிமுறையில் தான் இவ்வாறு நடந்து கொண்டு இருக்கிறது. 2 பள்ளிகளின் ஆசிரியர்கள் மாநிலங்களும் சரி பொழுதும் சரி இணைந்து மாணவர்கள் நலனுக்காக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக பள்ளியின் பெற்றோராசி சங்க தலைவர் அவர்கள் மிக உறுதுணையாக இருந்து நான் இருக்கும் போதும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பள்ளிக்கு எது உண்டு என்று கேட்டாலும் உடனடியாக அவரே தானாக முன்னிலை நின்று செய்து கொடுக்கின்ற தன்மை கொண்டவர். இந்த பள்ளி விரைவில் 100 நூற்றாண்டு காலம் 100 வருடம் முடிந்து கொண்டாட்டம் நடைபெற உள்ளது. அதற்கும் ஐயா அவர்கள் தலைமையேற்று மிக சிறப்பாக நடத்தி தருவார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை நான் இங்கிருந்து மாறி கதவுகளில் சென்றாலும் மறக்காமல் என்னை வரவழைத்து சிறப்பு செய்த தொடக்கப்பள்ளி தலைமையாசிரியர் மற்றும் உயர்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றிமிக்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தேசிதாமன் அவர்களை வாசிக்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 2024-25 கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கை. அவ்வையின் வாக்கான இளமைகள் ஆசார கோவில் குறிப்பிட்டபடி ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை. வள்ளுவரின் வாக்குப்படி யாகாமல் மாறாமல் ஊறாமல் எல்லோருடன் சாந்தனையும் கல்லாதவாறு என்ற முதுமொழிகளுக்கு ஏற்ப அறப்பணியையும் கல்வி பணியையும் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் அரசு உயர்நிலைப்பள்ளி வடுகப்பட்டியில் இவ்வாண்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளும் சாதனைகளும் தற்போது உங்கள் முன் ஆண்டறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். சேர்க்கை அட்மிஷன். இக்கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. 6 முதல் 8 வகுப்பிற்கான சேர்க்கை மாற்றுச்சான்றுடனும் மாற்றுச்சான்று இல்லாமல் நேரடி சேர்க்கையாகவும் மாணவர்கள் சேர்க்கப்பட்டு தரமான கல்வி வழங்கப்பட்டு வருகிறது. 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு மாற்றுச்சான்றுடன் வரும் மாணவர்களுக்கு மட்டும் சேர்க்கை வழங்கப்பட்டு தரமான கல்வி வழங்கப்பட்டு வருகிறது. இக்கல்வியாண்டில் மட்டும் கடந்த 3 ஆண்டுகளை காட்டிலும் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இக்கல்வியாண்டில் தற்போது மொத்தம் 86 மாணவ மாணவியர் நம் பள்ளியில் பயின்று வருகின்றனர் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி உட்கட்டமைப்பு ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர் கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ளும் பொருட்டு காற்றோட்டமான தனித்தனி வகுப்பறைகள் தனித்தனி இருக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டிலும் இக்கல்வியாண்டிலும் நம் பள்ளி நிர்வாகம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நமது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களின் முயற்சியாலும் பள்ளி மேலாண்மை குழு நியமன உறுப்பினர்கள் மற்றும் வடுகப்பட்டி பேரூராட்சி தலைவர் அவர்களின் முயற்சியாலும் நமது பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்புகளுக்கும் கீழ்த்தளம் மேல்தளம் மற்றும் மேற்கூரை தரைத்தளம் அனைத்திற்கும் தரைத்தள ஓடு பதிப்பு தந்ததோடு மாணவர்கள் பாதுகாப்பு கருதி மேல்தளத்தில் வலைக்கம்பி அமைக்கவும் பிளேவர் பிளாக் கற்கள் பதித்து தரவும் வடுகப்பட்டி பேரூராட்சி மூலம் செயலாக்கம் நடைபெற்று வருகிறது என்ற மகிழ்ச்சியான தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மாணவர்களின் அறிவு மேம்பட நமது பள்ளியில் தனி நூலகம் 932 புத்தகங்களை கொண்டு அனைத்து வசதிகளுடன் பாதுகாப்புடன்
செய்யப்பட்டு மாணவர்கள் தாமாக கற்றுக்கொள்ளும் வசதியையும் உருவாக்கப்பட்டுள்ளது என்ற தகவலையும் இதன் மூலம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மொழிகள் ஆய்வகம், அறிவியல் ஆய்வகம், கணித ஆய்வகம் மற்றும் சமூக அறிவியல் ஆய்வகம் என்று தனித்தனி ஆய்வக வசதிகள் செய்யப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். போட்டித் தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாம் இக்கல்வியாண்டில் 8, 9, 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மத்திய மாநில அரசுகளால் நடத்தப்படும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் பொருட்டு NMMS ட்ரஸ்ட், தமிழ்நாடு முதலமைச்சர் திறனறிவு தேர்வு போன்ற தேர்வுகளில் நமது மாணவர்கள் 8ஆம் வகுப்பில் 10 மாணவர்களும், 9ஆம் வகுப்பில் 5 மாணவர்களும், 10ஆம் வகுப்பில் 19 மாணவர்களும் பங்கேற்க செய்து அவர்களை ஊக்கப்படுத்தி வந்துள்ளோம் என்பதையும் மாணவர்கள் அத்தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மருத்துவ முகாம், மெடிக்கல் கேம்ப் நமது பள்ளியில் ஆண்டுதோறும் மாணவர்களின் உடல் நலனில் அக்கறை செலுத்தும் பொருட்டு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இவ்வாண்டில் மாணவர்களுக்கு கீழ்கண்டவாறு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது என்ற தகவலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 5/9/24, 18/10/24, 12/2/25 ஆகிய நாட்களில் உடல் பரிசோதனை, இரத்த பரிசோதனை, உடல் புழு நீக்கும் மாத்திரை போன்றவை வழங்கப்பட்டு மாணவர்கள் நலன் பேணப்பட்டு வருகிறது. இவை மட்டுமல்லாது நம் வகுப்பாசிரியர்களை கொண்டு கண், பற்கள் மற்றும் உடல் உறுப்புகளின் வளர்ச்சி சார்ந்த பரிசோதனைகளும் செய்யப்பட்டு முகாம் மருத்துவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. நலத்திட்டங்கள் ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசால் வழங்கப்படும் இலவச பாட புத்தகங்கள், குறிப்பேடுகள், புத்தகப்பை, வரைபட பயிற்சி புத்தகம், கணித உபகரண பெட்டி, சீருடைகள், இலவச பேருந்து பயண அட்டை, காலணி மற்றும் கல்வி உதவித்தொகை போன்றவை தவறாமல் மாணவர்களுக்கு பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. மேற்குறிப்பிட்டவற்றுள் கல்வி உதவித்தொகை மட்டும் தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு மட்டும் வழங்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மன்றங்கள், கிளப் எமது பள்ளி மாணவர்களின் தனித்திறன்களை வெளிக்கொணரும் பொருட்டு பாடம் சார்ந்தும் பாடம் சாராததுமாக மன்றங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வருகின்றன. மேலும் இம்மன்ற செயல்பாடுகளில் சிறப்பாக பங்கேற்ற மாணவர்கள் கலைத்திருவிழாவின் போது தங்கள் திறனை வெளிப்படுத்தி வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் வெற்றி பெற்றனர் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது பள்ளியில் செயல்படும் மன்றங்கள் விவரம்: தமிழ் ஆங்கில இலக்கிய மன்றம், வினாடி வினா மன்றம் மற்றும் வானவில் மன்றம், சுற்றுச்சூழல் பசுமைப்படை மன்றம், செஞ்சிலுவை மன்றம், செஞ்சிலுவை மன்றம், பேரிடர் மேலாண்மை மன்றம், சதுரங்க மன்றம், வாக்காளர் மன்றம், சிறா திரைப்பட மன்றம், அன்னையர் மன்றம், சாரண இயக்கம், சாலை பாதுகாப்பு படை. இவ்வாண்டு தமிழ் இலக்கிய மன்றம் மூலம் நடத்தப்பட்ட இணையவழி விளையாட்டு சார்ந்த கட்டுரை போட்டியில் வட்டார அளவில் நமது பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவி கனிஷ்கா முதலிடம் பெற்றுள்ளார் மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவன் தர்மேஷ் திரைப்பட மன்றம் மூலம் திரைக்கதை வசனம் எழுதும் போட்டியில் மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பெற்றுள்ளார் என்பதையும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்வுற்றம் இவ்வாண்டு தமிழக அரசின் வழிகாட்டின்படி மகிழ்வுற்றம் 5 தெய்வீக பெயர்களை கொண்டு நம் பள்ளி மாணவர்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், வாழை என 5 குழுக்களாக பிரித்து அவை ஒவ்வொன்றிற்கும் பொறுப்பாசிரியர் நியமித்து அக்குழுக்களின் செயல்பாடுகளை தனி ஆசிரியர் ஒருவரால் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்பட்டு சிறந்த குழு ஒன்றினை தேர்வு செய்து இவ்விழாவில் இவ்வாண்டிற்கான மகிழ்வுற்ற வெற்றி அணியாக மருதம் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணையவழி மூலமாக தமிழக அளவில் மகிழ்வுற்றம் சார்பாக வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டதில் மருதம் அணியினர் முதலிடம் பிடித்துள்ளனர் என்பதையும் அவர்களுக்கான பரிசை பின்னர் அரசால் வழங்கப்படும் என்பதையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 10ஆம் வகுப்பு 100% தேர்ச்சி. 100% of consecutive result for SSLC. நமது பள்ளி உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு 2013 முதல் கடந்த ஆண்டு வரை 11 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 100% தேர்ச்சி விழுக்காட்டினை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்று வருகிறது. இவ்வாண்டு நமது பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் அதிக மதிப்பெண்களோடு 100% தேர்ச்சியினை வழங்குவார்கள் என்ற உறுதியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் நமது பள்ளியில் மாணவர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் உடல் நலனை பேணவும்
குழுக்களுக்கும் வாரம் 2 பாடவேளைகள் உடற்கல்வி பாடவேளை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மாணவர்களுக்கு யோகா, உள்ளரங்க விளையாட்டாக கேரம், சதுரங்கம், வெளியரங்க விளையாட்டாக இறகுப்பந்து, வலைப்பந்து, எரிபந்து, வாலிபால் மற்றும் கிரிக்கெட் போன்றவையும், தடகள விளையாட்டாக 400 மீட்டர், 600 மீட்டர், 800 மீட்டர் ஓட்டப்பந்தயம், குண்டி எறிதல், தட்டெறிதல், நீளம் தாண்டுதல் போன்ற விளையாட்டுகள் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இவ்வாண்டு குறுமைய அளவில் நடைபெற்ற விளையாட்டுகளில் இறகுப்பந்து, வலைப்பந்து, கேரம், செஸ் மற்றும் தடகள போட்டிகளில் 400 மீட்டர், 600 மீட்டர், 800 மீட்டர் ஓட்டப்பந்தயம், குண்டி எறிதல், தட்டெறிதல் மற்றும் நீளம் தாண்டுதல் போன்ற விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் கேரம் விளையாட்டில் இரட்டையர் பிரிவில் 2 பரிசுகளையும், முதல் பரிசு 9ஆம் வகுப்பு சம்யுக்தா மற்றும் 8ஆம் வகுப்பு அகல்யா என்ற மாணவியரும், 2ஆம் பரிசு 10ஆம் வகுப்பு பிருந்தா மற்றும் 9ஆம் வகுப்பு வைஷ்ணவி என்ற மாணவியரும் பெற்றுள்ளனர். மேலும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் மாணவர்களுக்கு கூட்டு உடற்பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்துக் கொண்டு இவ்வாண்டு அறிக்கையை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடக்கப்பள்ளி ஆண்டறிவை வாசிக்க பள்ளியின் ஆசிரியர் பரிலாமிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வடுகப்பட்டி ஆண்டறிக்கை 2024-25 ஆண்டறிக்கை வாசிக்க துவங்கும் இங்கு வந்துள்ள அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் வணக்கத்தை வாரித்தளித்து உரையை தோன்றுகிறேன். 15/11/1927 ஆண்டு இப்பள்ளியானது தொடங்கப்பட்டது. பள்ளியில் 2 ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர். இப்பள்ளியில் பயின்ற பலர் இன்று மருத்துவராகவும், ஆசிரியராகவும், பொறியாளராகவும், நீதிபதியாகவும், மேலும் இன்னும் பல்வேறு துறைகளில் பணியாற்றி சாதித்து வருகின்றனர். இன்னும் 2 ஆண்டுகளில் இப்பள்ளியானது 100ஆண்டு விழாவை காண காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எண்ணென்பர் ஏனை எழுத்தன்பர் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயர்வு என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்ப 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை எண்ணும் எழுத்தும் முறையில் கல்வி புகட்டப்பட்டு வருகிறது. பெற்றோராசிரியர் கழக தலைவர் மற்றும் பொருளாளர், பள்ளி மேலாண்மை குழு தலைவர், உபதலைவர், உறுப்பினர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் இல்லம் தேடி தன்னாளர்கள் இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் இருந்து வருகிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமிஸ் கீதா ஏஐ அவர்கள் பள்ளி சார்ந்த அனைத்து விவரங்களையும் ஆன்லைனில் உடனுக்குடன் திறம்பட செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களின் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். சத்துணவு அமைப்பாளர் மற்றும் சமையலர் இருவரும் சிறந்த முறையில் பணியாற்றி வருகிறார்கள். தினமும் ஒரு முட்டையுடன் கூடிய சத்துணவு தரமான முறையில் வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் திட்டத்தின் வாயிலாக சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் முதல் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு வெண்பொங்கல், ரவா காய்கறி கிச்சடி, சேமியா கிச்சடி, கோதுமை ரவை உப்புமா, அரிசி உப்புமா என ஒவ்வொரு நாளும் அறுசுவையுடன் கூடிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. வட்டார கல்வி அலுவலர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்சினர் மாதந்தோறும் பள்ளியை பார்வையிட்டு மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு அறிவுரையும் ஆலோசனையும் வழங்கி வருகிறார்கள். மடிக்கணினி, கையடக்க கணினி, ஸ்மார்ட் போர்டு ஆகியவை தமிழக அரசால் வழங்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. மேலும் விளையாட்டு பொருட்கள், அறிவியல் பரிசோதனை பொருட்கள், கணித உபகரண பெட்டி, இங்கிலீஷ் கிட் பாக்ஸ் ஆகியவற்றின் மூலம் எளிய வகையில் கல்வி கற்பிக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு யோகாசனங்கள், தியானம், உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி ஆகியவை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படுகிறது. தமிழக அரசின் நலத்திட்டங்களான இலவச பாட புத்தகங்கள், பாட குறிப்பேடுகள், விலையில்லா சீருடைகள், வண்ண பென்சில்கள், காலணிகள், புத்தக பைகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இவை தவிர மாணவர்களுக்கு 2 வரி, 4 வரி வீட்டுப்பாட நோட்டுகள், எழுதும் பொருட்கள் ஆகியவற்றையும் நாங்களே வழங்கி வருகிறோம். தமிழக அரசு மூலம் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை தமிழக அரசால்
முறை நூலகத்திற்கு அழைத்து சென்று புத்தகங்கள் எடுத்து படித்து வருகிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாகிய நாங்கள் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களுடன் பல்வேறு நிகழ்வுகளில் ஒருமித்த கருத்துடன் இணைந்து சிறப்பித்து வருகிறோம் என்பதை முத்தாய்ப்பாக பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மணற்கேணி என்ற செயலின் மூலமாக பாடப்பகுதி பாடல்கள் யாவும் மாணவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. இதனால் மாணவர்கள் உற்சாகத்துடன் கற்றலில் ஈடுபடுகிறார்கள். தமிழக அரசால் மகிழ் முற்றம் ஆரம்பிக்கப்பட்டு மாணவர்கள் 5 அணிகளாக பிரிக்கப்பட்டு கல்வி மற்றும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கும் அணியை தேர்ந்தெடுத்து மாதம் ஒரு முறை பரிசுகள் வழங்கி பாராட்டி வருகிறோம். பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பெற்றோராசிரியர் கழகம் ஆகியவற்றின் சிறிய வாலிகான்கள் மூலம் நம் பள்ளியை வானத்தை தொடுவோம் என்பதை வெறும் வார்த்தைஜாலம் அல்ல, மையத்தில் என்பதை தெரிவி காட்டுவோம். நன்றி. அடுத்ததாக ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்தல் நிகழ்வு. முதலாவதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கிறார். பள்ளியை வழிநடத்தி மிக சீரும் சிறப்புமாக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக ஐயா அவர்களால் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறார். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக ஐயா அவர்களால் சிறப்பிக்கப்படுகிறார். ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு பஞ்சாயத்து தலைவர் அம்மா அவர்கள், பஞ்சாயத்து பேரூராட்சி தலைவர் ஐயா அம்மா அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கின்றார். அடுத்ததாக கணித பட்டதாரி ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு பஞ்சாயத்து தலைவர் ஐயா அவர்கள் பரிசுகள் நம் கணித ஆசிரியர் அவர்களுக்கு நம் வார்டு 1ஆம் நம்பர் வார்டு உறுப்பினர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் சிறப்பிக்கின்றார். அடுத்ததாக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு அடுத்ததாக சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் நம் சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் நம் பஞ்சாயத்து தலைவர் அம்மா அவர்கள் மூலம் சிறப்பிக்கப்படுகிறார். இந்த 10ஆம் வகுப்பு போதித்த தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இந்த அனைத்து பாடங்களிலும் 100% தேர்ச்சியை கடந்த ஆண்டு கொடுத்தோம். 16வது ஆண்டாக கடந்த ஆண்டில் கொடுத்தோம். இந்த ஆண்டு 12வது ஆண்டிலும் கொடுக்க நாங்கள் முழு முயற்சி எடுத்துக் கொண்டுள்ளோம். நாங்கள் கொடுப்போம் என்பது மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நம் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் சிறந்த ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு விருது வழங்கப்படுகிறது. பள்ளிக்கு வந்து பணியை செம்மையாக செய்து வரக்கூடிய நம் கல்யாணி ஆசிரியர் அவர்களை பஞ்சாயத்து தலைவர் மூலம் சிறப்பிக்கப்படுகிறார். அம்மா அவர்களை பஞ்சாயத்து தலைவர் அம்மா அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். பள்ளி வழங்கப்பட்ட ஆய்வக உதவியாளராகவும் பள்ளியின் மிகவும் எங்களுக்கெல்லாம் தந்தை போன்று இருக்கக்கூடிய
தேவி அம்மா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். தேவி டீச்சர் அவர்களுக்கு மதிப்பு மரியாதைக்குரிய பேரவைச் தலைவர் அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார். அடுத்ததாக நன்றி மேடம் அவர்களுக்கு வேண்டி அடுத்ததாக உத்தரங்காட்டு பொது தலைமை ஆசிரியர் அம்மா கீதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார். ஆன்லைன் சார்ந்த அனைத்து பணிகளுக்கும் உறுதுணையாக இருந்து வரும் ஏஐ அவர்களுக்கு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி கீதா அவர்களுக்கு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக நாம் பள்ளியினுடைய இளம் தேடி கல்வி பொறுப்பாளர் செல்வி சிவரஞ்சனி அவர்கள் அன்போடு பாடி கிடைக்கிறோம். அவர்கள் நம் பள்ளி தேவைகள் அனைத்துக்கும் எதுவாக இருப்பினும் உடனடியாக வரைந்து வந்து தேவைகளை நிறைவு செய்து கொள்கிறார். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி உற்சாகிக் கொள்கிறார். அடுத்ததாக நம்ம பள்ளிக்கு அன்னமிட்ட கைகள் இருக்காங்களா? சங்கீதாமா வனிதாமா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அமைப்பாளர் அவசர நிமிடம் காரணமாக சென்று விட்டமையால் அவர்களுக்கு வழங்குகிறோம். அடுத்ததாக அங்கன்வாடி பொறுப்பாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு உற்ற உறுதியாக இருக்கக்கூடிய வாங்க நீங்க வாங்க உதவியாளர்